குட் ஈவினிங் மா. குட் ஈவினிங். இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் யூடியூப் லைவ் அப்படின்னு ஒரு பண்ணல. ஸோ இப்போ ஜஸ்ட் ட்ரை பண்ணலாம், ஸோ ஒரு கம்யூனிகேஷன் பண்ணலாம் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் கூட அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஃபர்ஸ்ட் இனிஷியேஷனை ஸ்டார்ட் பண்றேன். மெயினாக ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா ஃபார்மகாலஜி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு சப்ஜெக்ட் தான். ஸோ நானுமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட யூஜி அண்டர் கிராஜுவேஷன் பாத்தீங்கன்னா ஃபார்மசி தான் படிச்சிருக்கேன். ஸோ அப்போ ஃபார்மகாலஜி இன்ட்ரெஸ்ட் ரொம்ப இருந்தது. ஸோ அதனால நான் ஃபார்மகாலஜி தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மகாலஜி படிச்சிருந்தேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நானுடைய அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா பட் என்னோட சார் வந்து குட்மேன் கில்மன் சொல்லிட்டு ஒரு ஃபாரின் ஆத்தர் புக் இருந்தது. ஸோ அதை படிங்க அப்படின்னாரு. ஸோ அதனாலயே அப்பயே ஜஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா 96, 97ல பண்ணேன். ஸோ அப்பயே 1000 rupees கொடுத்து எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியல, புரியவும் இல்லை. பட் ஆனா படிச்சு நல்லா ஸ்கோர் பண்ணேன். என்னோட பேட்ச்ல நான் தான் வந்து டாப்பா வாங்கினேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபைனல் ஃபார்மகாலஜி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். என்னோட பேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன தவிர மீது எல்லாருமே பாய்ஸ் தான் இருந்தாங்க. பட் ஸ்டில் வந்து இல்ல நானும் ஃபார்மகாலஜி தான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமல் ஸ்டடி பண்ணோம். ஸோ அது வந்து என்னால இது வந்துச்சு. ஸோ அதனால பிஜியும் ஃபார்மகாலஜி தான் பண்ணேன். என்னோட பிஹெச்டியுமே வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபார்மகாலஜில தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ரீசெண்டாக தான் நான் ராமச்சந்திரில பிஹெச்டி முடிச்சேன். ஸோ அதனால எனக்கு ஃபார்மகாலஜி மேல ரொம்பவே யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலி இந்த லாக்டவுன்ல தான் நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணேன். லாக்டவுன் இருக்கும்போது சரி ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகிட்டே இருக்குல்ல, ஸோ ஒரு ஹாபிஸ் மாதிரி தான் நான் அதை ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் திருப்பி அகைன் லாக்டவுன் திருப்பி ஸ்டார்ட் ஆச்சுல்ல. ஸோ அப்போ வந்து அகைன் சரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் நிறைய பேர் வியூ பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே இது கூட இருக்கு, சரி ஓகே நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மெயினா சொல்ல போனா மானிட்டைசேஷன் அந்த விஷயத்தை விட என்னால ஒருத்தருக்கு ஒரு விஷயத்த ஈஸியா கன்வே பண்ண முடிஞ்சிச்சுன்னா அது வந்து எனக்கு ஹாப்பினஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ நிறைய பேர் வேற எங்கெங்கதோ பண்றாங்க பாத்தீங்கன்னா. சிலவங்க ஸ்ரீலங்கால இருந்து கூட மெசேஜஸ் எல்லாம் அமைச்சிருக்கும் போது ஓகே யாருக்கும் ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குல்ல ஈஸி ஃபார்மகாலஜி இதே ஸ்டார்ட் பண்ணேன். அப்படி ஃபர்ஸ்ட் ஃபார்மகாலஜி சம்பந்தமா தான் கொஞ்சம் வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே கொஞ்சம் மெடிக்கல் டெர்மினாலஜி சம்பந்தமா போடலாம் அப்படின்னு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணேன். சரி ஓகே என்னோட ரிசர்ச் சம்பந்தமா நிறைய விஷயம், ஏன்னா நான் பிஹெச்டி பீரியட் நிறைய பேசிக்கான விஷயங்கள் வந்து எனக்கே தெரியாம இருந்தது. ஏன்னா அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் விஷயத்த ஷேர் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அதனால ஒரு ஷேரிங்கா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து விஷயம் தெரியலையேன்னு சொல்லிட்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு சரி இது நாலேஜ்ன்றது எல்லாத்தையும் ஷேர் பண்றது தானே, சரி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு எல்லாமே தெரியும் நான் சொல்லலை. எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் கூட சரி எனக்கு தெரிஞ்சது எல்லாமே மற்றவங்க தெரியட்டுமே அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா ஜஸ்ட் எல்லாரும் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க சொல்லுங்க, நான் அதுக்கு ஏற்ற மாதிரி பண்றேன். என்னோட நெக்ஸ்ட் வீடியோஸ் எந்த மாதிரி போட்டா உங்களுக்கு உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸ் தான் எனக்கு பண்ணணும் அப்படின்னு இருக்கும். பிகாஸ் என்னோட நார்மல் ரொட்டீனியும் இது ஈவினிங் நைட்ல வந்து நான் பண்ணுவேன் சில ஒர்க் எல்லாம். அப்புறம் ஒன் மோர் விஷயம் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா எனக்கு அந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு அதை பத்தி ஒரு ஐடியாவுமே கிடையாது. ஒரு யூடியூப் எப்படி பேசிக் ஐடியா கூட கிடையாது. ஸோ என்னோட கூட ஒர்க் பண்ற ஸ்டாஃப் தான் எனக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணி இல்ல பண்ணுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணாரு. ஸோ சொல்ல போனா அவர் தான் எனக்கு அப்லோட் பண்ணியே கொடுத்தாரு. ஸோ நெக்ஸ்ட் இந்த 1 yearல தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா எடிட்டிங் அந்த ஓபிஎஸ் ஸ்டூடியோ அந்த மாதிரி எல்லாமே நானே தான் லேர்ன் பண்ணேன் கொஞ்சம் கொஞ்சமா. ஸோ அதனால நிறைய தப்புகள் இருக்கும், நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா அந்த சொல்றது எடிட்டிங்ல நிறைய சில டைம் ரொம்ப ப்ராப்பரா கரெக்ட். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா கேட்கலாம் என்கிட்ட. நான் பேசுறது உங்களுக்கு எல்லாம் குட் ஈவினிங் மா. குட் ஈவினிங் எவ்ரிவன். என்னோட வாய்ஸ் நிர்வாஸ் கேசவன் வாய்ஸ் கேக்குதா? எஸ் தேங்க்யூ அஸ்மித், தேங்க்யூ எபின். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா போட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு ஏதாவது ஃபீல் பண்ணா யூ கேன் கிவ் யுவர் சஜஷன்ஸ். ஸோ ஜெனரலா எல்லாமே கமெண்ட் பாக்ஸ்ல உங்களால போட முடியாது இல்ல. ஸோ இந்த லைவ் சேட்டை வந்து அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இல்லை என்ன மாதிரி என்ன இம்ப்ரூவ் பண்ணா வீடியோ உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற உங்களோட விஷயத்த நீங்க ஏதாவது ஷேர் பண்ண விரும்பினா ஷேர் பண்ணலாம். நான் இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூகாலஜி அப்படின்ற சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்க லைஃப் லாங் உங்களுக்கு பல விஷயத்துல அது யூஸ்ஃபுல்லா இருக்க விஷயம் தான். அதாவது நீங்க என்ன ஒரு ப்ரொஃபஷன், அதாவது ஹெல்த் சயின்ஸ் சம்பந்தமான ப்ரொஃபஷனா இருந்தாலும் எல்லாருக்குமே ஃபார்மகாலஜி வரும். மெடிக்கல், டென்டல், ஃபார்மசி. ஒருத்தர் வந்து அந்த படிக்கிற அளவுகள் வந்து குறையும். ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 1 இயர் படிப்பாங்க, சில வந்து 2 இயர்ஸ் படிப்பாங்க அந்த கோர்சஸ் ஃபார்மகாலஜி. நம்ம கண்டென்ட் படிக்கிற அளவு வந்து குறையும். மற்ற பேசிக் மெடிக்கல் சயின்ஸ் கோர்சஸை விட ஃபார்மகாலஜி கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இனிமே வந்து நம்மளால வந்து லைஃப் லாங் நமக்கு யூஸ்ஃபுல்லா சிக்காவாங்க. ஏதாவது ஒரு மெடிசன் வாங்குவாங்க. ஸோ இந்த மெடிசன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நான் மெடிக்கல் ஸ்டூடெண்ட், அதாவது நான் மெடிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை விட பேராமெடிக்கலோ மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்க நமக்கு அந்த ட்ரக்கை சொல்லும்போது ஒரு ஆக்ஷன் சொல்ல நமக்கு ஹரிஹரன் மேம், எனக்கு ஃபார்மகாலஜில அரியர் வந்திருக்கு. 2 டைம்ஸ் அட்டன் பண்ண, அப்போ கூட கிளியரா பண்ண முடியல. ஓகே, எனக்கு உங்க ஹெல்ப் வேணும். ஷியர். ஸோ ஃபார்மகாலஜி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் படிச்சா ஈஸியா ஞாபகம் வச்சுக்க ஒரு சப்ஜெக்ட் கிடையாது, சரிங்களா? ஸோ 2-3 முறை படிக்கணும். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுல மெடிசன்ஸ் நிறைய நேம்ஸ் இருக்கும். நான் ஒரு டாபிக் இருக்குல்ல, அதுல பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸை கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. அதாவது ஒரு ஃபார்மகோ கைனெட்டிக்ஸ் அப்புறம் ஃபார்மகோ டைனமிக்ஸ், இந்த 2 விஷயம் கொஞ்சம் தெளிவா புரியும். ட்ரக் இருக்கிற ஒரு 5-6 மெக்கானிசத்துல ஒரு மெக்கானிசம்ல ஆக்ட் ஆக போகுது, சரிங்களா? சோ அந்த மெக்கானிசம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்ற பேசிக், அது ரிசெப்டாரா இல்ல ஒரு அயான் சேனலா இல்ல ஒரு புரோட்டான் பம்பா அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை ஓகே என்ன பண்ணணும். இப்போ ஒரு ட்ரக்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஜெனரல் ஃபார்மகாலஜி படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ட்ரக்ஸ் ஆக்டிங் ஆன் நர்வஸ் சிஸ்டம் வருது, சரி? ஹரிஹரன் எனக்கு தெரியல, சரிங்களா? ஸோ ஃபார்மஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஜெனரல் சிஎன்எஸ் சாப்டர் வருது வச்சுக்கோங்களேன். நான் எப்படி சொல்லுவேன்னா, நான் எப்படி படிச்சேன் அப்படின்னா ஒரு டாபிக் டேப்லர் காலம் ஒரு டேபிள் மாதிரி போட்டுருங்க. ஒரு ஜஸ்ட் யூ டேக் அ நோட் புக் எடுத்து ஜஸ்ட் ஒரு 4 ஸ்கொயர் நம்ம டேபிள் போடுவோம்ல, அந்த மாதிரி டேபிள் மாதிரி போட்டுக்கோங்க. என்ஃபேக்ஷன் என்ன, அதோட யூசஸ் என்ன, ஏடிஆர் என்ன, இந்த மாதிரி ஒரு டேபிள் மாதிரி போட்டுருங்க. ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ட்ரக்கா படிக்க வேண்டாம். ஒரு குரூப் ஆஃப் ட்ரக்ஸ் இருக்கும்ல, அந்த குரூப் ஆஃப் ட்ரக்ஸ் நேம்ஸ் எடுத்துக்கோங்க. சோ அந்த மாதிரி கிடையாது. சோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க ஹரிஹரன், சோ நான் சொல்ற மாதிரி ஒரு என்ன குரூப் ஆஃப் ட்ரக்கோ அந்த மேஜர் கிளாசிபிகேஷன் எடுத்துக்கோங்க. மேஜர் கிளாசிபிகேஷன் எடுத்து அதுல என்னெல்லாம் அதுல ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன்ஸ் இருக்கு, சோ எந்த ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன்ஸ்ல இதெல்லாம் யூசஸா வரும், இதெல்லாம் ஏடிஆரா வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, சரிங்களா? சோ எல்லா இண்டிவிஜுவலா ட்ரக்கா படிக்காதீங்க. கிளாசிபிகேஷன் கொடுத்திருப்பாங்க. அந்த கிளாசிபிகேஷன் எதை வச்சு கொடுக்குறாங்கன்னா டிஃப்ரெண்ட் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் இருக்கும். எல்லா ட்ரக்கும் ஒரே மெக்கானிசத்துல ஆக்ட் ஆகாது, சரிங்களா? சோ டிஃப்ரெண்ட் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் காமனா ஒரு யூசஸ் இருக்கும். அந்தந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் குரூப்புக்கும் காமனா ஒரு ஏடிஆர் இருக்கும். சோ அதனால நீங்க அந்த காமனை மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு டேபிள் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சோ இது உங்க அனாலிசிஸ் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொருத்துக்கும் நீங்க அந்த மாதிரி பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். இண்டிவிஜுவல் ட்ரக்கா ஒரு அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்டால படிச்சு எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம். சில நியூமோனிக்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நியூமோனிக்ஸ் வச்சு படிச்சுக்கும் போது ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இண்டிவிஜுவல் ட்ரக்ஸை வந்து நமக்கு மறந்துடும். ஸோ அதனால நீங்க உங்களுக்குள்ள ஒரு ஷார்ட் கட் மாதிரி வச்சுட்டு அந்த ஷார்ட் தேங்க்யூ பிரீத்தி. இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்படுதா ஹரிஹரன்? உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்காப்பா? சோ அதனால வந்து சோ எந்த ஒரு சிஸ்டம் எடுத்தாலும் உங்க புக்ல வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு 5-6 பேஜஸ் கொடுத்துருப்பாங்க. பேராகிராஃபா கொடுத்துட்டே போவாங்க. சோ அதை நான் என்ன பண்றேன் சொல்றேன், ஒரு முறை ரீட் பண்ணி உங்க டீச்சர்ஸ் யாரு கிளாஸ் ரெடி பண்ணிடுங்க. அந்த டேபிள்ல எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு வந்துடும். சோ ஒரு டேபிள் எடுத்தா அனால்ஜெசிக்ஸ், இப்ப வந்து உங்களுக்கு வந்து இப்ப சிஎன்எஸ் இது ஏஎன்எஸ் ஸ்டார்ட் பண்றாங்க, கொலினர்ஜிக் ட்ரக் ஸ்டார்ட் பண்றாங்க வச்சுக்கோங்களேன். அஸ்டரோட ஆக்டிவிட்டினா சோ உங்களுக்கு கொலினர்ஜிக் ட்ரக் கொடுக்கும்போது அதே மாதிரி ஆக்ட் பண்ண போகுது. இது ஆன்டி கொலினர்ஜிக் ட்ரக் கொடுக்கும்போது அதுக்கு ஆப்போசிட்டா இருக்க போகுது. சோ அந்த மாதிரி நீங்க
எதையாவது ஒரு விஷயத்த நல்ல தெளிவா இருந்துட்டீங்கன்னா மத்த விஷயத்த நீங்க வந்து அதுக்கு ஈஸி. காஃபி குடிச்சிட்டீங்களா மேம்? காஃபி குடிச்சாச்சு, தேங்க்யூ. ஈவினிங். ஸோ அந்த மாதிரி நீங்க ஃபார்மகாலஜி, ஸோ இதுல பார்த்துட்டு இருக்க எத்தனை பேருக்கு ஃபார்மகாலஜி இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட்னு சொல்றீங்க? ஃபார்மகாலஜி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றீங்க? ஸோ அதனால வந்து அதுல நீங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பிரேக் ஆயிடுதா வாய்ஸ்? ஐ திங்க் மை இன்டர்நெட் கனெக்ஷன் இஸ் ஓகே ஓகே. ஸோ வேற என்ன மாதிரி டாபிக்ஸ் நீங்க எதிர்பார்க்குறீங்க ஃபியூச்சர் வீடியோ? ஸோ இங்க அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்கு சரிங்களா? ஸோ எல்லாமே ரொம்ப நல்லா படிக்கணும்னா திரிபாதி புக் இருக்கு, திரிபாதி படிக்கலாம், எசென்ஷியல்ஸ் ஆஃப் ஃபார்மகாலஜி. ஸோ நீங்க ஒரு டென்டல் ஆர் அலை ஹெல்த் சயின்ஸ் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ கேன் ஃபாலோ திஸ் புக், பத்மஜா உதயகுமார் புக் இருக்காங்க. ஸோ அதையுமே நீங்க ஃபாலோ பண்ணி படிக்கலாம். மேம் நான் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட், எனக்கு டோசேஜ் டிப்ஸ் இருக்கா மேம்? பிரியா, ஐ வில் செக் இட் அவுட். டிப்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு டெஃபினட்டா ஐ வில் மேக் அன் வீடியோ அண்ட் ஐ வில் லெட் யூ நோ. பிரியா, நீங்க எந்த காலேஜ் தெரிஞ்சுக்கலாமா? குட் ஈவினிங் பிரவீன். Patmaja book, what edition ma'am? Actually you can buy the recent edition. So என்னோட price is there. So you just check it out whether 5th edition is available and பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க. ஓகே. ஹரிஹரன், நீங்க எந்த கோர்ஸ் தெரிஞ்சுக்கலாமா ஹரிஹரன்? 4th edition இருக்கு பிகா, நீங்க செக். ஓ, ராமச்சந்திரால அலை ஹெல்த் சயின்ஸ் படிக்கிறீங்களா? ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. ராமச்சந்திரால இருந்து என்னோட வீட்டு அப்படின்னு இப்ப இந்த லைவ் மூலமா தான் நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆக்சுவலி அது ரொம்பவே எனக்கு ஹாப்பினஸ் கொடுக்குது. நான் வச்சு ஒரு 2-3 வீக்ஸ்க்கு முன்னாடி தான் எனக்கு ஒரு ஸ்ரீலங்கால இருந்து 2-3 மெசேஜ் வந்து கூட பாக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூமா, தேங்க்யூ ஹரிஹரன். நான் உங்களுக்கு கண்டிப்பா டெஃபினட்டா ஹெல்ப் பண்றேன். நம்ம பேசலாம் சரிங்களா? ஓகே, நான் என்னோட மெயில் ஐடி கொடுக்குறேன், நீங்க பின் பண்ணுங்க, நம்ம பேசலாம். டெஃபினட்டா இதுக்கு மேல உங்களுக்கு அறிய வராது, நான் உங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுத்தேன். ஓகே, நான் ராமச்சந்திரன் தான் பிஹெச்டி பண்ணேன். ஆக்சுவலி 2013ல இருந்து 2019 வரைக்கும் நான் ராமச்சந்திரால தான் இருந்தேன். ஃபார்மசி டிபார்ட்மெண்ட்ல தான் பிஹெச்டி ஒர்க் பண்ணேன். டாக்டர் உமாமகேஸ்வரி மேமோட கைடன்ஸ்ல நான் பிஹெச்டி பண்ணேன். ஓகே, ஸோ ஜெனரலா ஃபார்மகாலஜியில வந்து பயம் வரதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் பிசியாலஜியும் இன்வால்வ் ஆயிருக்கும் அதுல. ஸோ ஒரு பிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு நார்மலா தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை வச்சுட்டு நம்ம வந்து ஃபார்மகாலஜி ஈஸியா படிக்கலாம். காலேஜ் எப்ப ரீஓபன் பண்ணுவாங்களா? ஸோ அது இன்னுமே டிக்ளேர் ஆகல. ஸோ ஆகஸ்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு டிவில எல்லாம் சொல்லியிருக்காங்க. சிலர் வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரிலாம் இப்ப ஜூலை 15 ஸ்கூல்ஸ் எல்லாம் ரீஓபன் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால மேம் உங்க வீடியோ எங்க ஃபார்மகாலஜி குரூப்ல ஒரு ப்ரொஃபசர் மேம் சஜஸ்ட் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஹரி, தேங்க்யூப்பா. ஓகே தீபிகா, ஓகே, தேங்க்யூ மேம். இதேதான் எடுப்பாங்க ஃபார்மகாலஜி, அதே பேசிக் விஷயம் தான். நான் இன்னுமே நிறைய வீடியோஸ் பண்றேன். ஸோ இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால என்ன ஆக்சுவல் ப்ராப்ளம் வருதுன்னா, நிறைய பிக்சர்ஸ் போட்டு நம்ம எடுத்து பிக்சர்ஸ் எந்த பிக்சர்ஸ் எல்லாம் போடணும், அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வராம. ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோஸ் கிரியேட் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. ஸோ
இந்த மாதிரி டேரக்ட்லாம் அந்த பிரச்சனை வராது. ஸோ வென் இன்க்ளூடிங் பிக்சர்ஸ், ஸோ ரொம்ப அனிமேஷன்ஸ்லாம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து நான் ப்ரிப்பேர் பண்ண டைம் எடுக்கிறதால தான் நான் வீடியோ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது, லேட் ஆகுது. பட் ரொம்ப ஆக்டிவாலாம் நான் இருக்கிறது இல்லை. பட் யூ கேன் பின் மீ, நான் பார்க்குறேன். ஓகே, ஸோ வேற இருக்காத டவுட்ஸ் இருக்குங்களா? ஜூலை 24th எக்ஸாம் இருக்கா? ஓகே, ஜஸ்ட் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. ஸோ டெஃபினட்டா ஓகே. ஓகே, நீங்க ஜஸ்ட் ஈஸி ஃபார்மகாலஜி பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் பின் பண்ணி உங்க ஃபோன் நம்பர் அனுப்புங்க ஹரிகரன். ஸோ ஐ வில் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். சரியா? நீங்க எந்த கோர்ஸ் படிக்கிறீங்க ஹரிகரன்? டிபார்ட்மெண்ட் படிக்கிறீங்க? ஓகே ஓகே, இல்ல. ஸோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது எனக்கே ஓகே, இவங்களுக்காக நெக்ஸ்ட் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸ்லி அது வந்து ஒரு வேர்டுக்காக சொல்றது கிடையாது. அவங்க சொல்லுவாங்க உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எங்க ஊக்கம் தருதுன்னு. பட் அதை யூடியூபரா நம்ம பண்ணும் பொழுதுதான் வந்து அதுக்கு ஒரு இருக்கு. நம்ம ஒரு லைக் வந்தா கூட ஓகே, இந்த வீடியோக்கு 4 லைக்ஸ் கொடுத்துருக்கா, ஓகே அப்ப நம்ம பிடிச்சிருக்கு போலக்கு, தேங்க்யூ அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரே விதத்துல அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு அப்படின்னு மீன் பண்ணும்போது வந்து ஓகே, நம்ம we have to do another video அப்படின்ற ஒரு ஃபீல் வருது. will help you. You just pin me in the message. நான் உங்களுக்கு again போடுறேன் அந்த மெயில் ஐடி. ஸோ மெயில் ஐடி இஸ் நாட் கேஸ் ஸ்பெசிபிக். ஸோ நீங்க அப்படியே போட்டலாம் ஈஸி pharmacology@gmail.com. This is my mail ID. So I'm telling to all my subscribers. So if there is any requirement, உங்களுக்கு ஏதாவது even in case நீங்க ஏதாவது ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணணும், ஓகே சொல்ல விரும்புறீங்கன்னா மெயில் ஐடி போட்டிருக்கேன் பாருங்கப்பா, easypharmacology@gmail.com. ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸும் நான் உங்களுக்கு சொல்றேன். ரொம்ப நல்லா புரியுது மேம். தேங்க்யூ ஸோ மச் புஷ்பநாதன். ஸோ ரொம்ப நல்ல டீச்சர்லாம் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு ரொம்ப டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப கம்மி தான். சரிங்களா? நான் வந்து என்னோட ஃப்ரெண்டு சுபாஷினி மூலமா தான் ஃபர்ஸ்ட் நான் எஸ்ஆர்எம் டென்டல்ல ஒரு 4-5 இயர்ஸ் வந்து தொடர்ந்து ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து அவங்களோட மோட்டிவேஷனால தான் நான் பிஹெச்டின்றது ஃபுல் டைம் ஜாயின் பண்ணது. பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய எக்ஸ்போஷர் கிடைச்சது. என் கைடுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ அவங்க வந்து என்னை எல்லா டிபார்ட்மெண்ட் பீப்புளோடையும் மிங்கிள் பண்ண வச்சாங்க. ஸோ அப்போ வந்து எந்த கான்ஃபரன்ஸ்னாலும் நான் போயிடுவேன். ஸோ இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி தான் இருப்பேன். ஸோ அதனால அவங்க என்ன கான்ஃபரன்ஸ்னாலும் என்னை போக விட்டாங்க. ஸோ அதனால நிறைய கான்ஃபரன்ஸ் போகும்போது நிறைய பீப்புளோட மிங்கிள் பண்ற ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு. ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுப்போமே அப்படின்றது தான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பே பண்ணி பண்ற மாதிரி ஒரு விஷயமா பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ண முன்னே என்கிட்டயே ஒரு 2 பேர் அப்ரோச் பண்ணாங்க. நீங்க ஏன் இந்த வீடியோஸ் பைசா பண்ற மாதிரி வேணும்னா அவங்க இவ்வளவு பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி பண்ணலாம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் இல்ல, ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ அதனால அது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஹாப்பி. என்னோட வீடியோவால ஒருத்தருக்கு தட் இஸ் மை சக்சஸ் அப்படின்னு நினைக்கிறாள் தான் மேம். இப்பவே உங்களுக்கு மெயில் போடுறேன். ஓகே, தேங்க்யூ. ஷியோர்ப்பா. ஸோ ஃபியூச்சர் வீடியோ எப்படி இருக்கணும் அதை பத்தி ஏதாவது சொல்லுங்களேன். ஸோ இப்போ நான் ஜெனரல் ஃபார்மகாலஜி நான் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னா, ஒரு ஃபார்மகாலஜி ஸ்டார்ட் பண்ணும்போது ஜிபி முடிச்சுட்டு அப்படியே சிஎன்எஸ் ட்ரக்ஸ் ஆக்டிங் ஆன் நர்வஸ் சிஸ்டம் போய் ஸோ அந்த மாதிரி ஃப்ளோல போய் எப்படி கேட்குறாங்க மேம் ரீனல் போடுங்க மேம், சில வந்து ட்ரக்ஸ் ஆக்டிங் ஆன் சிவிஎஸ் அப்படி கேட்குறாங்க. ஸோ இந்த ஆர்டர்லயே அப்படியே புக்ல இருக்க மாதிரியே போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபியூச்சர்ல எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஸோ இன் பிட்வீன்ல ஒரு வீடியோ போட்டோம்னா அது ஒரு கண்டினியூட்டியே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் நான் ஃபீல் பண்றேன். பிரியா வெங்கடேஷ் அப்ராட்ல இருக்கீங்களா? வெரி நைஸ் டு ஹியர். என்ன கோர்ஸ் படிக்கிறீங்க பிரியா? எந்த கண்ட்ரில இருக்கீங்க நீங்க? சீரியஸ்லி நான் வந்து இந்த லைவ் வந்து இவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கவே இல்ல. ஜஸ்ட் ஒரு முறை ட்ரை பண்ணலாம். 1 இயர் கம்ப்ளீட் பண்ண போறமே, ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். ஸோ இப்போ ட்ரை பண்ணும்போது தான் தெரியுது நிறைய அவுட் சைட் காலேஜஸ்ல இருக்கவங்களும் என்னோட வீடியோஸ் பாக்குறீங்க அப்படின்றது. சீரியஸ்லி ஐம் வெரி ஹாப்பி.
பிரியா, ஸோ நீங்க தெரிஞ்சுக்கலாமா? ஸோ நிறைய பேர் வந்து ஜெனரல் அதாவது ஃபார்மகாலஜி டாபிக்ஸ் தான் போட சொல்லியிருந்தீங்க. நான் இன்பிட்வீன் ஏன் காலேஜ் அட்மிஷன் பத்தி விஷயம் போடுறேன் அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து என்ன மாதிரி காலேஜ் சேரணும், ஒரு காலேஜ்ல சேரணும் என்ன மாதிரி விஷயம் எல்லாம் செக் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோர்ஸோட ஹெட்டிங் மட்டும் பார்த்துட்டு அதோட அர்த்தமே புரியாம அந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்றாங்க நிறைய பேர். ஸோ அதனால வந்து நான் எந்த கோர்ஸையும் தப்பு என்ன விஷயமோ அதை எக்ஸாக்டா தெரிஞ்சுட்டு அவங்க உள்ள ஜாயின் பண்ணட்டுமே அப்படின்னு பாக்குறேன். நீங்க நிறைய யூடியூப் சேனல்ல போனாலும் எந்த கோர்ஸை பார்த்தாலும் இது மவுசான கோர்ஸ், இது அப்படி இருக்கு, இது இப்படி இருக்குன்னு பயங்கரமா வந்து சொல்றாங்க. எடுத்த உடனே 80 lakhs வாங்கலாம், 90 lakhs வாங்கலாம். ஆக்சுவலி பாசிபிளா எவனும் கொடுக்க மாட்டான். அதுதான் நேச்சுரலா நடக்கக்கூடிய ஒரு விஷயம், சரிங்களா? சோ அதுல நான் ஒன்னும் கில்ட்டியா ஃபீல் பண்ணல. எனக்கு நான் இது உங்ககிட்ட இந்த விஷயத்த கன்வே பண்றதுல. ஏன்னா ஒவ்வொரு சேனல்ல பார்த்தா நீங்க வந்து 8 lakhs வாங்கலாம் யூஜி கோர்ஸுமே. நான் சொல்ல போனா எம்பிபிஎஸ் நீங்க எவ்வளவு ரூபாய் கொடுத்து லேக்ஸ் அண்ட் லேக்ஸ்ல கொடுத்து நீங்க படிச்சுட்டு வந்தாலுமே கூட எல்லா கோர்ஸுமே யூஜி ஃபார்மசியா இருக்கட்டும், நர்சிங்கா இருக்கட்டும், எந்த கோர்ஸ் படிச்சுட்டு வந்தாலுமே கூட நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்கில் டெவலப் ஆக கண்டிப்பா நீங்க நெக்ஸ்ட் பே வாங்குவீங்க. நான் இப்போ உங்ககிட்ட ஓப்பனாவே ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. சோ இப்ப நான் வந்து பிஹெச்டி வரைக்கும் பண்ணிக்கேன். ஆனா நினைச்சங்க ஃபார்மசி படிச்ச என் ஃப்ரெண்ட்ஸ் வெறும் பிஃபார்ம் மட்டுமே படிச்சுட்டு அந்த பர்டிகுலரா இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிலேயே ரொம்ப வருஷமா ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகுறாங்க, அவங்க தே ஆர் கெட்டிங் மோர் பே தேன் மீ. ஏன்னா அந்த பர்டிகுலர் டெக்னிக்ல அவங்க நல்ல ஸ்கில் நல்லா ஆரும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? சோ ஒவ்வொரு இதுல வந்து இப்படி அப்படிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் ஜஸ்ட் நீங்க நம்பவே தெரிஞ்சிருக்கலாம். அதனால அது ஜஸ்ட் அவங்க இதுக்காக பண்றாங்க. மேம் நான் சிபிடி படிக்கிறேன் மேம். நல்ல சீரியஸ்லி நான் இந்த ஒரு கோர்ஸை பத்தி எந்த டீடைல்ஸ் எதுக்காக சொன்னேன்னா, நிறைய பேருக்கு பெர்ஃபிஷியன்ட் டெக்னாலஜி அப்படின்றது என்னன்னு தெரிய மாட்டேங்குது. சோ சேர்ந்துடுறாங்க. பட் அவன் வந்து ஒரு ஹார்ட் லங் மிஷின் ஆப்ரேட் பண்ணணும்னா அவனுக்கு என்ன பிளட் ஃப்ளோ இருக்கணும். சோ நிறைய விஷயங்கள் தெரியணும். அவங்க தியரியை ஃபுல்லா அவங்க வந்து என்ன பண்றாங்க, தியரி படிக்க வேண்டிய காலேஜ் டைம்ல ஜாலியா இருந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் சில கொஸ்டின்ஸ் கேட்டா அவங்க எப்படி ஆன்சர் பண்ணுவாங்க, சரிங்களா? சோ அதனால நாளைக்கு வர விஷயத்த நாளைக்கு பாத்துக்கலாம். இன்னைக்கு உங்களுக்கு என்ன நீங்க கோர்ஸ் எடுத்தாலுமே எந்த கோர்ஸுமே எதை விடையும் ஒன்னு சுப்பீரியர் ஒன்னு இன்ஃபீரியர்லாம் கிடையாது. கிடையாது. அந்த கோர்ஸ்ல ஸ்பெஷலிஸ்டா இருக்கீங்க, என்ன அந்த அளவுக்கு நீங்க ஸ்கில்ல டெவலப் பண்ணிருக்கீங்க அப்படின்னா. திவ்யா ஓடிஏடி ஷியோர்மா, ஓடிஏடி பத்தி நான் சொல்றேன். நான் கிளியரா இது பண்ணிட்டு, ஏன்னா நான் அந்த இது கிடையாது. ஸோ 10-12 பேர்கிட்ட அந்த ப்ரொஃபஷன்ல இருக்க பர்சன் கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போடுறேன். சும்மா வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படின்றது போடுறதே நான் எதுவுமே கிடையாது. 100% கான்ஃபிடென்ட்டா இருக்க விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிட்டு மட்டும் தான் போடுறேன், சரிங்களா? டெஃபினெட்லி ஐ வில் டூ திவ்யா. ஓகே, ஐ எம் பிளானிங் டு டூ ஃபார் ஆல் த கோர்சஸ். ஸோ பத்தி நான் கண்டிப்பா நான் சீக்கிரமா. மேம், வாட் இஸ் த டிஃபரன்ஸ் ஆஃப் ஸ்டடிங் ஃபார்மகாலஜி இன் பாராமெடிக்கல் கோர்ஸ் அண்ட் இன் எம்பிபிஎஸ்? எம்பிபிஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வந்து பாத்தீங்கன்னா செடேஷன் இருக்குன்னா செடேஷன் வரல, அதாவது செடேட்டிவ் ட்ரக்ஸ் கொடுக்குறோம், ஒருத்தருக்கு தூக்கமே வரல, சோ இன்சோம்னியா இருக்கு, சோ இன்சோம்னியாக்கு நம்ம செடேட்டிவ் ட்ரக்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத மட்டும் தான் படிப்போம். பட் அந்த டயக்னோசிஸ் ஒரு பேஷண்ட் வந்தானா அவனுக்கு சோ வேற என்ன ட்ரேட் ட்ரக்ஸ் நேம்ஸ் எல்லாம் இருக்கு, அந்த விஷயத்த படிப்பாங்க. அதெல்லாம் நம்ம படிக்கிறதே இல்லை. சோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு அப்படின்றத ஒரு மேலோட்டமா தான் படிச்சுட்டு போறோம். சோ அவங்க வந்து டெப்தா படிப்பாங்க. இன் அடிஷன் டு தட் டயக்னோசிஸும் அவங்க படிப்பாங்க. ஓகே, ரேடியோகிராஃபர் வந்து கேட்லாப் யூஸ் பண்ண முடியுமா? ஐ வில் செக் இட் அவுட். சரியா? நான் ஜஸ்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நான் வந்து தெரியாம இந்த விஷயத்த நான் சொல்ல விரும்பல. ஜஸ்ட் நான் செக் பண்ணிட்டு டெஃபினட்டா இன்னொரு 10 daysல உங்களுக்கு நான் மெயினா இதுக்காக போடுறது என்னன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். இப்ப நியூவா சேரலாம் வராங்கல்ல, சோ அவங்களுக்கு என்ன அப்படின்றது தெரியணும்ல, தெரிஞ்சுட்டு அவங்க ஜாயின் பண்ணா இன்னுமே யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து செக் பண்ணியே நான் பண்ணிட்டு இருக்கேன், சரிங்களா? டோன்ட் வரி ஹரிஹரன். சி எல்லாருமே வந்து பிறக்கும் போதே மேதாவியா பிறந்துறதே கிடையாது, சரியா? சோ ஜஸ்ட் நான் ஒரு கைடன்ஸ் மனப்பாடம் பண்றது அப்படி வீல் மேக் இட் சிம்பிளிஃபை. புக்ல இருக்க டெக்ஸ்ட் புக்ல வந்து பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும். அதை நாங்க வந்து உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு சொல்ல
போறோம். ஜஸ்ட் ஒரு அதை படிக்கிறது அப்படின்றது உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு. ஸோ நாங்க வந்து ஒவ்வொரு லைனையும் உங்களை மனப்பாடம் பண்ணி, பிகாஸ் எங்களுக்கு வந்து ஒரு லெசன் பிளான் ஒரு டைம் வந்து கொடுத்துருக்கிறது, இந்த ஷார்ட் பீரியட் தான் டைம் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அந்த டைம் பீரியட் பாத்தீங்கன்னா 11th 12th வரைக்கும் ஸ்கூல் டேஸ் ஃபுல்லாவே ஒரு டெக்ஸ்ட் புக் படிச்சுட்டு வரீங்க. டெக்ஸ்ட் புக்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயமும் அப்படியே. பட் when you come to காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட்டா உங்களுக்கு வந்து புக்ஸ் அப்படின்னு விற்கிறது இல்ல. சில புக்ஸ் வந்தீங்கன்னா டென்டல் யூஸ் பண்ணலாம், சில ஹெல்த் சயின்ஸ் யூஸ் பண்றாங்க, சில வந்து மெடிக்கல் யூஸ் பண்ணலாம், ஃபார்மசி யூஸ் பண்ண எல்லாருக்கும். ஃபார்மசி பீப்புள் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைனடிக்ஸ், என்ன ரேட் ஆஃப் ரியாக்ஷன் நடக்குது. பிகாஸ் அவங்க 6 months தான் படிக்க போறாங்க. அந்த 6 monthsல ஒரு பார்மகாலஜி படிக்கிறது ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம், சரிங்களா? சோ அப்ப வந்து நாங்க என்ன பண்ணுவோம், கொஞ்சமா அவங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் சொல்லிட்டு எல்லாமே நமக்கு மிஸ் பண்ணிட்டாங்களே அப்படின்னு நினைக்க வேண்டாம். உங்களுடைய சிலபஸ்ல என்ன இருக்கோ, எது உங்களுக்கு நீடடோ, எது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமோ அதை மட்டும் உங்களுக்கு சொல்லி தருவோம். பிகாஸ் எல்லாத்தையும் நீங்க படிச்சாலும் உங்களுக்கு அந்த அளவுக்கு தேவைப்படாது. எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் ஜஸ்ட் மேக் அ நோட். ஒரு நோட் புக், ஆன்லைன் கிளாஸ் இருந்தாலுமே ஜஸ்ட் மேக் அ நோட், ஹெட்டிங்ஸ் அப்ப அதை படிங்க. ஃபுல்லா எடுத்து கதை மாதிரி படிச்சா நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 லைன் முடியும் போது நமக்கு தூக்கம் வந்துடும். ஓகே, சோ அதனால நம்ம ஃபுல்லா படி ஆரம்பத்துல இருந்து வரும், திருப்பி எப்படி முடி வச்சிருவோம், ஆரம்பத்துல இருந்து வரும் முடி வச்சிருவோம். சோ முக்கியமான மிடில் போர்ஷனுக்கே வராமையே போயிடுவோம். அதனால நீங்க வந்து அதையும் ஜஸ்ட் பாத்துக்கோங்க. சிபிடி சேலரி அதான் சொன்னேன், எல்லா கோர்சஸ் 15 to 18ல வரும்பா. ஸோ சிபிடின்றது நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, அந்த ப்ரொஃபஷனலிஸ்டா நீங்க போகணும்னா எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணா மட்டும் தான் போக முடியும். ஸோ அதனால அந்த ஹார்ட் லங் மெஷின்ஸ் பத்தி இப்போதைக்கு தியரி ஆஸ்பெக்ட்ல ஒரு பார்மகாலஜி அப்படின்ற சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் when they are asking any drugs names, mostly பார்மகாலஜில வந்து என்ன மாதிரி क्वेश्चंस வரும்னு பார்த்தீங்கன்னா கேட்பாங்க, இல்ல ஒரு கிளாசிபிகேஷன்ஸ் மாதிரி கேட்பாங்க. ஓகே, சோ இல்லனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரக் நேம் கொடுத்து அதை பத்தி எழுத சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரக் நேமே கொடுத்துருக்காங்க, இன்சுலின் அப்படியே கொடுத்துட்றாங்க. சோ கொடுத்தாங்கன்னா நம்ம அது என்ன வாட் இட் இஸ், இப்போ உன்னை பத்தி சொல்லுங்க அப்படின்றாங்க வச்சுக்கோங்களேன். என்னை பத்தி சொல்லுங்கன்னா ஃபர்ஸ்ட் என் பேர் என்ன அப்படின்னு சொல்லுவேன், அப்புறம் நான் என்ன படிச்சிருக்கேன்னு சொல்றேன். சோ அதே மாதிரி when they are asking about the drug name, first you have to tell about in which classification the drug comes சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன் சொல்லணும். சோ இப்போ எனி ஃபார்மகோகைனெடிக்ஸோ இல்ல ஃபார்மகோடைனமிக்ஸோ இம்பார்ட்டண்டா இருந்தா அதை சொல்லணும். அப்படி இல்லைன்னா ரூல்ஸ் ஆஃப் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த 5 ஹெட்டிங் உங்களுக்கு இருக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னால ஒரு டேபிள் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அந்த டேபிள்ல நீங்க இதை தான் ரெடி பண்ணிக்கணும். ஸோ எந்த கிளாசிபிகேஷன், வாட் இஸ் த மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன், நீங்க இப்போட யூசஸ் பார்த்துக்கோங்க, ஏடிஆர் பார்த்துக்கோங்க. இந்த ஏடிஆர்ல எதுக்கு எடுத்தாலும் நாசியா வாமிட்டிங் எழுதிட்டே இருக்காதீங்க. ஸோ ஒரு குரூப் கிடையாது மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ பிளைண்ட்லி சும்மா எல்லாத்துக்கும் நாசியா வாமிட்டிங் ஹெட்டேக் இதே எழுதக்கூடாது. அதை பார்த்துட்டு நீங்க இது பண்ணிக்கோங்க. ஓகே, கொஸ்டின்ஸ் கிஷ்வர், ஐ வில் ஜஸ்ட் மேக் a OTAT வீடியோ. நான் ரீசெண்டா ரெடி பண்ணிட்டு ஐ வில் லெட் யூ நோப்பா. யுனிவர்சிட்டி எக்ஸாம் பிரசன்டேஷன்ஸ் லைக் how to write 10 marks and 5 marks யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ். ஸோ யூனிவர்சிட்டி எக்ஸாம் சொல்லும்போது உங்க டைமை பொறுத்து தான். ஓகே, ஸோ அவங்க யூனிவர்சிட்டி எக்ஸாம் அப்படின்றது ஒரு 3 மணி நேரத்துக்கு வைக்கிறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 10 மார்க்கு கேட்கறாங்க 2 கொஸ்டின்ஸ், 5 மார்க் ஒரு 4, ஒரு 5 pages நீங்க எழுதலாம். ஸோ 5 pages எழுதுங்க அப்படின்னு சொன்னதுக்காக ஒரு பேஜ்ல 4 லைன் எழுதக்கூடாது. வெறும் 4 பேஜ் எழுதக்கூடாது, சரிங்களா? ஸோ நான் சில டைம் யூனிவர்சிட்டி கரெக்ஷன்ஸ்லாம் போயிருக்கேன். அப்புறம் என்ன பண்ணா நல்லா தெரியும், ஒருத்தன் 31 பேஜ் எழுதியிருப்பான், 31 pages எழுதியிருப்பான். அவளோட மார்க் பாத்தீங்கன்னா 90 பேஜ் நம்பர்ன்றது முக்கியம் இல்ல, ஸோ என்ன கண்டென்ட் எழுதுனீங்க அப்படின்றது முக்கியம். ஸோ when you are seeing pharmacology subject, ஸோ pharmacologyல நம்ம வந்து ரொம்ப வந்து கதையா அதில் போய் நீ ஸ்ட்ரக்சர் வரைய முடியாது, மாலிகுலர் ஃபார்முலா அதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஸோ நீங்க எழுத போறது ட்ரக்ஸோட கிளாசிபிகேஷன், திருப்பி இந்த 5 ஹெட்டிங் தான் வரும். என்ன கிளாசிபிகேஷன்ல வருது, என்ன மெக்கானிசம், ரூட்ஸ், யூசர்ஸ், ஏடி பேஜஸ் எழுதுங்க. 5 மார்க்ஸ்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 to 3 pages. இதெல்லாம் வந்து வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் எழுதுங்க. ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, ஸோ ஒரு இன்ட்ரோடக்ஷன் இன்விடேஷன் மாதிரி ஃபர்ஸ்ட்ல போற அது மாதிரி தேவையே கிடையாது. ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஒரு இன்விடேஷன் மாதிரி ஒரு வரைஞ்சிடுறாங்க.
வரைஞ்சிட்டு என்னெல்லாம் ஹெட்டிங்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணி அதெல்லாம் தேவையே கிடையாது. ஜஸ்ட் ரைட் சப்ஹெட்டிங். அப்புறம் ஒன் மோர் திங், கலர் கலரா எழுதணும்லாம் அவசியமே கிடையாது. இந்த ஒரு பேனால ஒரு கலர், திருப்பி இன்னொரு பேனால ஒரு கலர், இன்னொரு பேனால ஒரு கலர். ஸோ அந்த மாதிரி வேண்டாம். அதே மாதிரி கலர் கரெக்ஷன் பண்ணும்போது லைட். ஸோ ஐ திங்க் திவ்யா உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சா? சைக்காலஜி கோர்ஸ் பத்தி வீடியோ போடுங்க. சைக்காலஜி கோர்ஸ் பத்தியாமா? ஷியோர்மா பண்றேன். நிறைய கொடுத்து இருக்காங்க மேம், அதுதான் ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. ஷியோர் ஹரிஹரன் வில் டாக் அபவுட் தட். எந்த டைம் டேபிள் பத்தி சொல்லணுமா திவ்யா? காலேஜ் எல்லா காலேஜஸ்க்குமே இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஸோ ஒன்ஸ் அது கன்ஃபார்ம் ஆயிட்டாங்கன்னா ஸோ அந்த காலேஜ் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஹரிதா, எனி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அவைலபிள் மேம்னா பார்க்கும்போது சொல்யூஷன் ஃபார்மசி அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் பார்த்தேன். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாருக்குமே அவங்க பிடிஎஃபாவே அப்லோட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இன்கேஸ் நீங்க ஃப்ரீயா, ஸோ அதுல ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அவங்க ஃபார்மசி பீப்புளுக்காக ரெடி பண்றாங்க. ஸோ பிடிஎஃப் மாதிரியே போட்டிருக்காங்க. ஸோ நீங்களும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுமே நல்ல விஷயம். ஸோ இப்போ வந்து எக்ஸாம்க்கு எப்படி படிக்கிறது அப்படின்னா 2 விஷயத்தை பொறுத்து இருக்கு. எக்ஸாம்க்கு இன்னும் எத்தனை நாள் இருக்கு, இன்னும் எவ்வளவு போர்ஷன் இருக்கு. ஸோ டைம் டேபிள் முதல்ல என்ன போர்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஓகே, ஃபார்மகாலஜினா ஜெனரல் ஃபார்மகாலஜினா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் ஃபார்மகாலஜி படிக்க தான் முடிச்சிருக்காங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுல வந்து ரூட்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் சோர்சஸ் இருக்கு. ஒன்னொன்னும் படிக்கிறதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்? ஸோ இதுக்கு 2 ஹவர் வேணும், இதுக்கு 3 ஹவர் வேணும். ஜஸ்ட் யூ மேக் அ டேபிள். ஸோ இதுதான் செல்ஃப் அசஸ்மெண்ட். நீங்களே உங்களை படிக்கிறதுக்கான டைம் டேபிள். ஸோ ஒவ்வொன்றும் படிக்க எவ்வளவு டைம் ஆகும் அப்படின்றது ஒரு டைம் டேபிள் போட்டுக்கோங்க. இன்னும் எக்ஸாம்க்கு இன்னும் எவ்வளவு மணி நேரம் இருக்கு, இல்ல எவ்வளவு நாள் இருக்கு அப்படின்றத டைம் டேபிள் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி இப்ப இந்த எக்ஸாம் ஃபர்ஸ்ட் வருதுன்னா அப்ப இந்த மொபைல் அப்படின்றத கூடுமான வரைக்கும் யூஸ் பண்ணாதீங்க. நாங்கெல்லாம் வந்து ஸ்கூல் டேஸ் படிக்கும்போது ரொம்பவே படிக்க டைம் இருந்தது. ஏன்னா நாங்க டிவி கிடையாது, அந்த மாதிரி அன்னெசரி நிறைய எந்த சேனலுக்கு தான் ஒரே ஆப்ஷனா இருக்கும், வீட்டு வேலை செய்யணும் இல்ல படிக்கணும், அந்த 2 ஆப்ஷன் தான் இருந்தது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிவியுமே எல்லா சேனல்ஸும் இருக்கு உங்களுக்கு. சோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன் நிறைய இருக்கு. அதுல இருந்து நீங்க எப்படி மீண்டு வர முடியும்? ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். சோ அதனால வந்து அந்த மாதிரி நீங்க அப்படின்றத போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஒரு டைம் டேபிள் போடுங்க. டைம் டேபிள் போட்டா அவங்களால ஓரளவுக்கு படிக்க முடியும். ராமச்சந்திரா காலேஜ் ஓபன் பண்ணிட்டாங்க மேம் 50%. மேம் குட் மார்னிங் மேம். பவானி மேம் குட் மார்னிங். சாரி குட் ஈவினிங் மேம். மேம் ஃபார்மா காலேஜ்ல மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன்ல மெக்கானிசம் ஆஃப் ட்ரக் ஆக்ஷன்ஸ்க்கு டயக்ராம் தான் சொல்லணும். ஓகே, டயக்ராம் வந்து நீங்க வந்து கால்சியம் சேனல்லாம் ரொம்ப வரைய முடியாது. ஸோ இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் நீங்க எந்த கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூபா. நீங்க ஃபார்மசியா இல்ல நீங்க ஏஹெச்எஸ் எனக்கு தெரியல. ஸோ ஃபார்மசி பீப்புள் ஆனா நீங்க டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ டயக்ராம் அது காம்ப்ளிகேட்டா இருந்துச்சுன்னா ஃப்ளோ சார்ட் எனி ஒன் இஸ் எனஃப். ஓகே, இதனாலும் பரவாயில்ல. சிம்பிளிஃபைடா சொல்லணும்னா நீங்க வந்து ஃப்ளோ சார்ட்டே போட்டு சொல்லுங்க. ஸோ கால்சியம் சேனல் ஓப்பன் ஆகுது, ஸோ இதனால இது ஆகுது அப்படின்ற மாதிரி நீங்க ஓப்பன் பண்ணி சொல்லுங்க. ஃபார்மா காலேஜில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் இயர் ஏஹெச்எஸ்க்கு சொல்லுங்க. ஃபார்மா காலேஜில் ஒவ்வொரு டாபிக்குமே ஒவ்வொரு விதத்துலையும் இம்பார்ட்டண்டாக தான் இருக்கும். ஸோ ஜெனரல் ஃபார்மா காலேஜ்ன்றது படிக்கிறதுக்கு வைவா. ஜெனரல் ஃபார்மா காலேஜ்ன்றது பார்த்தீங்கன்னா ஃபைனல் வைவாலேருந்து எல்லாத்துலேயுமே ஜெனரல் ஃபார்மா காலேஜ் தான் கேட்பாங்க. டெஃபினேஷன் சொல்லுங்க, அது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. மற்றது வந்து பார்த்தீங்கன்னா கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். அதில் வந்து நிறைய ட்ரக்ஸ் நேம்ஸ்லாம் வருதுல்ல. ஸோ கிளாசிஃபிகேஷன் கேட்பாங்க, டயபெட்டிக்ஸ் கேட்பாங்க, ஹார்மோன்ஸும் இம்பார்ட்டண்டாக இருக்கும். ஸோ இதுல வந்து எதையுமே வந்து இது இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரியே இல்லை. ஸோ எல்லா டாபிக்ஸ்க்குமே வந்து ஈக்குவல் வெயிட்டேஜ் தான் இருக்கும் ஃபார்மகாலஜி பொறுத்த வரைக்கும். சைக்காட்டிக் ட்ரக்ஸ்லாம் இருக்கு. ஸோ அது வந்து சில 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 பிரிவில் வந்து அது வேணாண்டுவாங்க. சைக்காலஜி ட்ரக்ஸ்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ அதை நம்ம வந்து அந்த மாதிரி சப்ஸ்டிட் பண்ணலாம். ஏன்னா ஏஹெச்எஸ் பொறுத்த வரைக்கும் இதுல வந்து எல்லா டிசிப்ளின் பீப்புளுமே படிப்பாங்க. ஸோ ஓடிஏடி படிக்கிறாங்கன்னா அவங்க ஜெனரல் அனஸ்தீசியாவும் அனாலிசிஸ் உங்களுக்கு தெரிஞ்சுதான் ஆகணும். சிஏபிடி ஆர் சிசிடிபி ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் தெரிஞ்சுதான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி பத்தி எதுவுமே படிச்சுதான் ஆகணும். அதனால ஃபார்மா காலேஜ்ல இது நெக்லெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ மோஸ்ட்லி நிறைய காலேஜஸ் எதை விட்டுருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரக்ஸ் ஆக்டிங் ஆன் டிப்ரெஷன், சைக்காட்டிக் ட்ரக்ஸ் அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க மோஸ்ட்லி தேவையில்லை.
Pharmacology, okay. Which book is best, ma'am? Tripathi or Tara Schönberg? ஆக்சுவலி திரிபாத்தி அப்படின்றது ஒரு பெரிய இது சொல்றது, நம்ம பைபிள் மாதிரி ஒரு பெரிய புக். ஓகே, எல்லா எந்த டிசிப்ளினா இருந்தாலும் நீங்க படிச்சலாம், எம்பிபிஎஸ் இருந்தாலும் பிடிஎஸ் இருந்தாலும் படிச்சலாம். ஆனா நீங்க அதை சுருக்கி சுருக்கி சின்ன சின்னதா படிக்கணும். தாரா ஷென்பர்க்ன்றது அழகா நீங்க எடுக்கிற நோட்ஸ் மாதிரி இருக்கும். ஒருத்தர் படிச்சுட்டு அதுல இருந்து பீ பாயிண்ட் தாரா ஷென்பர்க் புக். ஸோ அதனால உங்க ஏஹெச்எஸ் நீங்க படிக்கிறீங்கன்னா தாரா ஷென்பர்க், இல்லைன்னா நீங்க அந்த இது நம்மளோட பத்மஜா உதயகுமார்ல இந்த புக்ஸ் ஏதாவது ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த புக் தான் ஃபாலோ பண்ணலாம் கிடையாது, எல்லா புக்லயுமே சேம். ஓகே ரூபா, ஃபார்மசியாமா நீங்க? ஸோ ஃபார்மசினா நீங்க வந்து ஃபார்மசி, ஆக்சுவலி ஃபார்மசியில தான் இந்த ஃபார்மகாலஜின்ற சப்ஜெக்ட் ரொம்ப நிறைய படிக்கிறது. ஸோ பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஃபார்மகாலஜிலையும் படிப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் பத்தி மெடிக்கல் கெமிஸ்ட்ரி, மெடிசனல் கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் பத்தி நிறைய படிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபார்மசி பீப்புள் தான் ரொம்பவே படிப்பாங்க. அதனால ஹரிதா நீங்க வந்து ஐ ஃபர்காட் மா, நீங்க என்ன நீங்க திரிபாத்தி, நீங்க எந்த புக் இருந்தாலும் படிக்கலாமா? திரிபாத்தில நீங்க மார்க் பண்ணி படிக்கணும். தாரா ஷென்பர்க்ல நீங்க அப்படியே படிச்சுக்கலாம். அது அழகா அவனே வந்து நிமோனிக்ஸ் மாதிரி எல்லாம் போட்டு நம்ம எடுக்கிற சிம்பிளிஃபைட் நோட்ஸ் புக் வந்து நீங்க லைஃப் லாங் உங்க கூடயே வச்சுக்கலாம். இப்போ அதெல்லாம் நீங்க பிஜி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறீங்க, இல்ல நீங்க பிஹெச்டியே பண்றீங்க. ஸோ எல்லாத்துக்குமே இப்ப காமனா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு ஒரு விஷயம் இருக்கு. ஆனா இப்ப ஆவரேஜ் இருக்க மாட்டாங்க, சரிங்களா? சிலவங்களுக்கு வந்து சில விஷயங்கள் புரியாம இருக்கும். சோ அப்படிப்பட்டவங்க கிட்ட தாரா இது திரிபாத்தி புக் கொடுத்தா அவங்களுக்கு மலப்பாயிடும். ஐயோ இது எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மலப்பாயிடும். சோ அவங்களுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன புக்ஸ், ஒரு புக் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க, முருகேஷத்னா. பட் நான் அப்பயுமே அந்த குட்மேன் கில்பர்ட் புக் புரியவே புரியாது, இருந்தாலும் அந்த புக்ல மார்க் பண்ணி அப்படிதான் படிச்சுட்டு இருந்தேன். அதனால உங்களுக்கு புரியலையே, நீங்க ஜஸ்ட் கவலையே படாதீங்க. சோ நான் யூஜில படிக்கும் போதும் நிறைய விஷயங்கள் புரியாமையே தான் ஜஸ்ட் மக்கப் பண்ணிட்டு இருந்தேன். சோ இப்பதான் சில விஷயங்கள் நாங்க பிஜி பண்ணும் போதுதான் நம்ம சில விஷயங்கள் நல்லா தெளிவா புரியும். விச் இஸ் பெஸ்ட், பெட்டர் மேம், தாரா ஆர் பத்மஜா? அதாவது நீங்க வந்து ஏஹெச்எஸ் தானே நீங்க திவ்யா? ஸோ ஏஹெச்எஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த புக்ல இருந்து கேட்க போறோம், அந்த புக்ல இருந்து கேட்க போறோம்னு கிடையாது, சரிங்களா? ஸோ இந்த ஃபார்மகாலஜி பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டின் தான், அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எல்லா புக்லயுமே சேமா தான் இருக்கும். சில புக்ல நிறைய கொடுத்துருப்பான், சில புக்ல சிம்பிளிஃபைடா உங்களுக்கு புரியுற மாதிரி. திவ்யா நீங்க என்ன கோர்ஸ்மா? என்ன டாபிக்மா கவர் பண்ணலன்றீங்க பத்மஜால? All topics are not covered in Padmaja. Okay. Okay. இல்ல உங்களுக்கு இந்த புக்கே போதுமா? பத்மஜா பாத்தீங்கன்னா சேம் புக் தான். சோ இந்த புக்ல எக்ஸ்ட்ரா இருக்கு, இந்த புக்ஸ்ல இதுவா இருக்குன்னு சொல்ல, பட் எல்லாத்தையும் விட ஜாஸ்தியா இருக்க ஒரே புக் திரிபாதி தான். இது எல்லாமே அதுல இருந்து அந்த புக்ஸ் தான். இது மத்த எல்லா உதயகுமாரா இருக்கட்டும், உங்களுடைய இது தாரா ஷென்பர்கா இருக்கட்டும். ஓகே, தாரா ஷென்பர்க் ஆக்சுவலி டென்டலுக்காக ஒரு வந்த புக், பட் அது ரொம்பவே நிறைய விஷயங்கள் அப்படியே புல்லட் பாயிண்ட் போட்டு கொடுத்துருக்கான். ஸோ அதனால பசங்களுக்கு ஈஸியா எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால நீங்க பத்மஜா உதயகுமாரே வாங்கிக்கலாம். ஸோ அது வெறும் புல்லட்டா இருக்கும், உங்களால ஹின்ஸ் டெவலப் பண்ண தெரியாது, வேற ஒண்ணுமே கிடையாது. ஹின்ஸ் டெவலப் பண்ணி எழுத்து தெரிஞ்சுன்னா ஓகே. அதுக்கப்புறம் ஒன் மோர் thing I would like to share is வந்து சில பீப்புள் வந்து மேபி தமிழ் மீடியத்துல வந்திருப்பாங்க. சோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பேராகிராஃபியோ இல்ல ஒரு வேர்டையோ வந்து ரொம்ப டெவலப் பண்ணி எழுத தெரியாது. சோ நீங்க கவலைப்பட வேண்டாம். அந்த மாதிரி இருந்துச்சு வச்சுக்கோங்க, யூ ஜஸ்ட் மேக் அ புல்லட் பாயிண்ட். மத்தவங்க ஒரு முறை படிக்கிறாங்க, சோ அவங்க ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க டைம் அப்படின்னா நீங்க 2-3 டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. சோ ஒரு முறை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க, ஒரு முறை ஸ்பெல்லிங் தெளிவா புரிஞ்சுப்பீங்க, ஒரு முறை அதை ரீரைட் பண்ணி நோட்புக்ல எழுதி பாருங்க. ஓகே, சோ டெஃபினட் அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனுமே வந்து பாத்தீங்கன்னா அதனால வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஒரு மீடியம் வந்து ஒரு ப்ராப்ளமே கிடையாது. நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஏன்னா நமக்கு ஸ்பெல்லிங் வந்து ஒரு முறைக்கு 2 முறை படிச்சு வரணும். ஓகே, செகண்ட் இயருக்கும் யூஸ் ஆகுமா மேம்? எஸ், யூஸ் ஆகுமா? பத்மஜா உதயகுமார் யூஸ் ஆகும். ஆக்சுவலி அது இப்ப எல்லா புக்ஸ்க்குமே வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நெட்லயே அவைலபிளா இருக்கு. எல்லா பாருங்க, திரிபாதி புக் எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க திரிபாதி பிடிஎஃப்னு ஜஸ்ட் கூகுள்ல டைப் பண்ணுங்க, ஃப்ரீ பிடிஎஃபே டவுன்லோட் ஆகுது. ஓகே, சோ லேப்டாப்ல வச்சிருந்தீங்கன்னா நீங்க டவுன்லோட் பண்ணி கூட பாத்துக்கோங்க, மொபைல்ல எல்லாம் வேண்டாம்.
கண்ணே கெட்டு போயிடும். ஸோ மொபைல் பத்தி அப்பா ஸ்காலர்ஷிப் வந்து தனியார் ஸ்காலர்ஷிப் எதுவும் இங்க இல்லப்பா. ஸோ நீங்க ஏதாவது அப்ளை பண்ணா நம்ம பண்ணலாம். எஸ் ஹரிகரன், நான் ஒர்க் பண்றேன் ஒரு பிரைவேட் காலேஜ்ல நான் ஒர்க் பண்றேன்ப்பா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருக்கேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? ஸோ அதனால நீங்க வந்து ஃபார்மகாலஜி டேபிள் போட்டு சிம்பிளிஃபை பண்ணி ஒரு ஷெட்யூல் போட்டுக்கோங்க. ஸோ எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் நம்ம வடிவேல் ஸ்டைல சொல்லணும்னா எதா இருந்தாலும் பிளான் பண்ணி தான் பண்ணணும். அதனால அதே மாதிரி யூ ஜஸ்ட் மேக் அ டேபிள். இவ்வளவு டாபிக்ஸ் எங்கிட்ட இருக்கு, இதுக்கு இவ்வளவு ஆல்டர் டைம் இருக்க டைம் எவ்வளவு இருக்கோங்க, சரியா? சோ இந்த ஏஜ்ல இருந்தே நீங்க அது மாதிரி ஷெட்யூல் பண்ணி பண்ணாதான் நெக்ஸ்ட் லெவல்ல போகும்போது நிறைய இப்ப வரைக்கும் படிக்கிறது மட்டும் தான் உங்க வேலையா இருக்கு. ஆனா ஃபியூச்சர்ல போறீங்க, நீங்க படிக்கணும், என்ன சொல்ற வேலை வந்துரும், படிக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ஒர்க். சோ படிக்கிற எல்லாருக்குமே கண்டிப்பா வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பே கொடுத்துதான் உங்களை படிக்க வைக்கிறாங்க. நீ மேபி எந்த நீங்க யூனிவர்சிட்டியில படிச்சாலும் கொஞ்சம் வந்து பத்தீசே. ஆனா இப்ப அப்படி கிடையாது. 4000 உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸே ஆயிடும் உங்களுக்கு. சோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. சோ அதனால அந்த அமௌண்ட் வீட்டுல ஸ்பெண்ட் பண்றாங்கல்ல, கஷ்டப்பட்டு தானே பண்றாங்க. சோ உங்ககிட்ட அவங்க எதிர்பார்க்கிற ஒரே விஷயம் படிக்கிறது மட்டும் தான். அதை விட இன்னொரு இது யாரு கிடைக்கும்? படிச்சு நாலேஜபிளா இருக்கவனுக்கு கிடைக்குமா? இல்ல படிக்காம நான் அந்த காலேஜ்ல படிச்சுட்டேன் அப்படின்ற ஒரு பேரை மட்டும் வச்சிருந்தா கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்காது, சரிங்களா? சோ அதனால இந்த காலேஜ் முடிச்சுட்டு நாலேஜ் தியரட்டிக்கலாவும் சரி, பிராக்டிகலாவும் சரி, எந்த அளவுக்கு நீங்க நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த கோர்ஸா இருந்தாலுமே சரி, இந்த யூனிவர்சிட்டி படிச்சு அப்படின்றதால நீங்க உங்களுடைய தியரட்டிக்கல், சோ இப்போ உங்களுக்கு பிராக்டிகல் இல்ல, ஆன்லைன் கிளாஸ் தான் போயிட்டு இருக்கு. சோ தியரி ஆஸ்பெக்ட்ல எல்லா நாலேஜும் நீங்க கெயின் பண்ணிக்கோங்க, சரிங்களா? மேம் ஓடி போஸ்ட்மா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல வரும். அதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா சில காலேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அலைட் ஹெல்த் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹரிஹரன் சொன்னா பாத்தீங்களா, ராமச்சந்திரால, சோ அவங்க எல்லாம் எப்படி இருக்கும்னா வந்து அவங்க குரூப் அலோகேஷனே கொடுக்கவே மாட்டாங்க. சோ ஃபர்ஸ்ட் இயர்ல அவங்க எல்லாம் அனாட்டமி, பிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, பார்மகாலஜி எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு பேஸ்ட் அப்பான் தர் மார்க்ஸ் அப்புறமா தான் செகண்ட் இயர்ல உங்களுக்கு குரூப்பே கொடுப்பாங்க. அவன் மார்க் எவ்வளவு இருக்கா அவன் வந்து என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் இயர்லயே குரூப் கொடுத்துறாங்க, சரியா? சோ அதனால ஃபர்ஸ்ட் இயர் நீங்க இந்த பார்மகாலஜி படிப்பீங்க. அடுத்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கார்டியாக் வந்து அவங்க கார்டியாக் பார்மகாலஜி படிப்பாங்க. ஓடி அனஸ்தீசியா வந்து அவங்க அதோட பார்மகாலஜி தான் எங்களை மட்டும் படிப்பாங்க. ஓட்டினா அவங்க அனஸ்தீசியா அந்த மாதிரி விஷயங்கள் மட்டுமே படிப்பாங்க. கார்டியாக்னா இவங்க ஆன்ஜினா, ஹைப்பர் டென்ஷனா, சோ இந்த விஷயத்தை பத்தியுமே படிப்பாங்க, சரியா? சோ உங்களுக்கு 2 முறை பார்மகாலஜி வரும். இப்ப வந்து பார்மகாலஜி இப்ப வந்து இதுலயும் அது வரும். ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா டெப்தா அது தெளிவா படிப்பீங்க, சரியா? 3 இயர்ஸ்க்குமே வருமா மேம்? ஓடிஏடிக்கு பார்மகாலஜி இருக்கு. எஸ், 3 இயர்ஸ்க்கும் one book is enough. Yes, one. Anybody is having doubt இந்த புக் இன்னுமே வாங்கணுமா டவுட்டா இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நீங்க சொல்லுங்க. ஐ வில் ஜஸ்ட் கன்ஃபார்ம். செகண்ட் இயர் சிட்டியும் நான் கேட்கறேன். நீங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எந்த கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. செகண்ட் இயர் ஸ்டாஃப் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணி செகண்ட் இயர்ல என்ன புக் தேவைப்படுதோ நீங்க அதே புக்கே கூட வாங்கிக்கோங்க, ஓகேவா? ட்ரக் நேம் ரீட் பண்றதுக்கு டிஃபிகல்ட். எஸ், ஏன்னா ஈஸியா நம்மள மாதிரி சுரேஷ், மகேஷ், ரமேஷ் ஈஸியா இருக்கும் நம்ம மனப்பாடம் பண்றது அப்படின்வாங்க. ஓகே, சோ அந்த மாதிரி ஈஸியா இல்லாததால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு முறை படிச்சா ஞாபகமே வராது. யாரும் அந்த மாதிரி ஞாபகம் வராது. அதாவது அந்த கரெக்டான ப்ரொனன்சியேஷன்ல படிக்கிறதே 10 முறை 12 முறை விளையாடிக்கோங்க. நீ ஒரு கிளாசிபிகேஷன் சார், நீ ஒரு 5 படி, நான் ஒரு 5 படிக்கிறேன், நீங்க 2 பேரும் அந்த வந்து கேம் மாதிரி திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணி பாருங்க. ஓகே, சோ அந்த மாதிரி படிச்சா அது ஒரு ஹெல்த்தியான இது உங்களுக்கு பண்றாங்கன்னா ஒரு முறைக்கு 2 முறை சொல்லி பாருங்க. சோ எப்ப கிளாஸ் எடுத்தாலும் சொல்றத கவனிங்க, காது கொடுத்து கவனிங்க, சரியா? அந்த வேர்டை கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது தான் நமக்கு திருப்பி திருப்பி சொல்லும்போது அந்த வேர்டு கரெக்டா உங்களுக்கு மைண்ட்ல வரும். அதனால ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொனன்சியேஷன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அதுக்கு கொடுங்க, பண்ணிக்கோங்க. அடுத்த முறை கரெக்டான ஸ்பெல்லிங் எழுதி பாருங்க. சோ அதனால நேம்ஸ் வந்து படிக்கிறது கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான்.
ஸ்கோப் பத்தி சொல்றேன். ஓகேமா, ஐ வில் மேக் a வீடியோ. ஓகே. ஸோ பிசிஷியன் அசிஸ்டன்ட் அப்படின்றத பார்த்தீங்கன்னா மத்தெல்லாம் OT, AT, CCTனா தனித்தனி டிசிப்ளினா போயிடுறாங்க. பிசிஷியன் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் 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 கத்துப்பாங்க. எதுலையுமே அவங்க ஸ்பெஷலிஸ்ட் சொல்ல முடியாது. அவங்க எல்லா ஒர்க்கும் அதில் செய்ய முடியாது. பட் எனிவே நான் கரெக்டா இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வீடியோ அப்புறமா போடுறேன். ஓகே. ஸோ எந்த அனஸ்தட்டிஸ்ட் கூட ஆல் அனஸ்தட்டிக்ஸ்க்கும் ஆட் பண்ணுவாங்களா இல்ல? அது வந்து லோக்கல் அனஸ்தட்டிக்ஸ் கூட மேம். ஆக்சுவலி என்னன்னா இப்ப லோக்கல் அனஸ்தீஷியா இருக்குல்ல, லோக்கல் அனஸ்தீஷியா அப்ளை பண்ணும்போது எதுக்காக அப்ளை பண்றாங்க? அந்த ரைட்டா? சோ அட்ரினலைன் அப்படின்றது என்ன பண்ணா, இது வந்து வாசோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும். அங்க போகக்கூடிய ரத்த குழாய்களை சுருக்கி விட்டுரும். சோ இது ரெண்டுத்தையும் ஏன் காம்பினேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு ட்ரக் அப்ளை கொடுக்குறீங்க, கொடுத்தோடனே அந்த வழியா வெளியே சீக்கிரமா போயிடுது. அங்க அந்த அப்சார்ப்ஷன் ஆகி பிளட் வழியா சீக்கிரமா போயிடுது. ஸோ அந்த பர்டிகுலர் ஏரியா, அந்த பர்டிகுலர் மசிலுக்கு உங்களுக்கு லோக்கல் அனஸ்தீசியா எஃபெக்ட் வேணும்னா நம்ம என்ன கொடுக்க போறோம்? ஒரு வாசோ கன்ஸ்ட்ரக்டர். அங்க ரத்த என்ன ஆகுது? இந்த இடத்துல நீங்க மருந்து அப்ளை பண்ணிட்டீங்க, இங்க இருக்க ரத்த குழாய் சுருங்கிடுச்சு. அதனால அங்க இருந்த மசில்ல இருந்து உங்களுக்கு பிளட் ஸ்ட்ரீம்குள்ள ரத்தம் என்டர் ஆகுறது ஸ்லோவா தான் போகும். வந்து ஸ்லோவா அனஸ்தெடிக்ஸ் கொடுக்கும்போது they will combine with the adrenaline. பிஎஸ்சி பிசிஷியன் அசிஸ்டன்ட் ஹவு எந்த சப்ஜெக்ட்ஸ் கேக்குறமா? இல்லையா? என்ன இயர்க்காக கேக்குறடா பிசிஷியன் அசிஸ்டன்ட் பத்தி? ஓகே, தேங்க்யூ ஆல். சரி, நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நான் இது ஜஸ்ட் ட்ரை தான் பண்ணேன். சரி எப்படி வருது, நான் இதுக்கு பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு 1 இயர் கம்ப்ளீட் ஆகும். ஸோ அந்த வீடியோஸ் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நான் ட்ரை பண்ணேன். ஸோ நீங்கள் இத்தனை பேர் வந்து ஆல்மோஸ்ட் 40 வந்து எனக்கு லைக்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ அதனால ரியலி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் சப்ஸ்கிரைபர்ஸ். ஆக்டிவா இருக்கும்போது எனக்குமே வந்து சரி பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்போது ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையா இருக்கு. ஸோ ஆக்சுவலி என்னன்னா நான் ரொம்ப அடிக்ஷன் மாதிரி ஆயிட்டேன் இதுக்கு. ஸோ ஓகே நம்ம போடணும், அவங்க லைக் பண்றாங்கன்னா திரும்ப செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி இருக்கு. சுமிதா ஆஃப்டர் ஸ்டடிங் கிளாஸ் நோட்ஸ் when I start studying book all topics getting confused. Yes, அதுதான். பிகாஸ் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே டெக்ஸ்ட் புக்ல அப்படின்றது எல்லா விஷயமும் இருக்கும். அப்புறம் ஒன் மோர் திங் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாஃபும் ஒரு மாதிரி எடுப்பாங்க. அது நம்ம சொல்ல முடியாது, ரைட்டா? சோ ஒருத்தவங்க வந்து மேபி மெடிக்கல் ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு எடுக்கலாம். சோ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல சில விஷயத்த உங்களுக்கு ஆட் பண்ணி விடுவாங்க. அதனால வந்து இப்படியே யூஸ்வலா கிளாஸ் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் 2 மார்க்ஸ்ல வரும், இதெல்லாம் 5 மார்க்ஸ்ல வரும், இதுல 50 மார்க்ஸ் வரும். சோ யூ ஜஸ்ட் மேக் அ நோட். இதுதான் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல வரும், யூ ஜஸ்ட் மேக் அ நோட். அதை யூ ஜஸ்ட் மார்க் இட் இன் யுவர் டெக்ஸ்ட் புக் and read accordingly. பெரிய விஷயம்னா அது படிச்சு முடிக்கவே முடியாது. அனுமார வால் மாதிரி போயிட்டே இருக்கும். அதனால என்ன டாபிக்கோ அதை மட்டும் உடனே ஜஸ்ட் மேக் அண்டர்லைன் பண்ணுங்க. ஓகே, அண்டர்லைன் பண்ணி படிங்க. அந்த ஹெட்டிங்ஸை சொல்றேன், ஹெட்டிங்ஸை நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. முதல்ல இருந்து ஆரம்பிச்சு மூலமா இருக்கும். செகண்ட் அண்ட் தேர்ட் இயர் ஓகே ஆல்ரெடி அதெல்லாம் நான் சொல்றேன்டா. நான் இப்ப ரீசெண்டா வீடியோ போடும்போது நான் சொல்றேன். ஆல்ரெடி நீங்க கேட்டிருந்தீங்க எனக்கு செகண்ட் தேர்ட் இயர் கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அலைட் ஹெல்த் சயின்ஸும் எனக்கு நியூவான ஒரு இதுதான். ஸோ எனக்கு மற்ற கோர்சஸ் பற்றிய சில இன்ஃபர்மேஷன் தெரியாது. நான் எடுக்கிறது பேசிக் மெடிக்கல் சயின்ஸ்ல ஃபார்மகாலஜி மட்டும் தான் எடுக்கிறேன். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரிசர்ச்ல ஃபார்மகாலஜி உங்களுக்காக சொல்லுங்கன்னு கேட்கறதால தான் நான் வந்து அதை பத்தி நான் இன்னும் நிறைய பேர்கிட்ட கேட்டு ப்ராப்பரான பர்சன் கிட்ட கேட்டு கரெக்டான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறேன். டெஃபினெட்லி ஐ வில் டூ. எஸ் நான் ஆக்சுவலி அனாட்டமி நான் நிறைய கிளாஸஸ் எடுத்திருக்கேன். ஃபார்மகாலஜி சொல்லி கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி. ஓகே, இட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் டு கிளியர் அவர் டவுட்ஸ். தேங்க்யூ. எஸ் காவியா, ஈவன் ஐ ஃபீல் த சேம் திங். ஸோ நீங்க வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எனக்கு வந்து அது டைம்ஸ் ஐ வில் மியூதையா இருக்க மாதிரி இருக்கு. ஸ்ரீமதி என்னமா மாசம் சொல்றேன், என்ன மாசம் எனக்கு தெரியல. தேங்க்யூ.
இந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூமா. 2K சப்ஸ்கிரைபர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்றது ஓகே. பட் எனக்கு வாட்ச் ஹவர்ஸ்லாம் வரணுங்க. அந்த வாட்ச் டைம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. ஆக்சுவலி 4000 ஹவர்ஸ் வரணுமா, எனக்கு இன்னும் 2000 வரவே இல்ல. ஸோ தட் இஸ் நாட் ப்ராப்ளம். சி எனக்கு வந்து நீங்க புரிஞ்சிச்சுன்னு சொல்றீங்களா, தட் இஸ் மை ஹாப்பினஸ். ஓகே சீரியஸா ஓகே இன்னைக்கு எனக்கு இது போதும். ஐ டோன்ட் வாண்ட் அபௌட் அந்த மணி வச்சு நான் ஒன்றும் பெருசா பண்ண போறது இல்லை. ஸோ அதனால ஓகே தேங்க்யூ தேங்க்யூ இதெல்லாம் தேங்க்யூ. தேங்க்யூ கா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இஸ் தேர் எனி 1-3 ஆவது வந்து ஜஸ்ட் வில் ஹேவ் அ இது மாதிரி ஒரு வில் ஹேவ் அ லைவ். ஸோ லைவ்ல வந்து உங்களோட வேற என்ன டவுட்ஸ் இருக்கோ நம்ம அப்படியே நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா they will rectify. ஓகே Hey Aditya, actually I am working in ACS Medical College ல இருக்க Allied Health Science Departmentல ஒர்க் பண்றேமா. டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேமா. ஆதித்யா. ஓகே தேங்க்யூ கேஷ்வார். நிறைய பேருக்கு எக்ஸாம் இருந்திருக்கும். ஸோ அந்த பிசி ஸ்கெடியூல்லையும் நீ வந்து இந்த லைவ் எனக்கு இந்த அளவுக்கு நீங்க என்கிட்ட எதிர்பார்க்குற விஷயம் ஏதோ மேம் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க வேல்யூபிள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க இந்த வீடியோ லிசன் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சொல்றேன். ஸோ நான் உங்களுக்கு எல்லாம் இப்படி எல்லாம் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அட்வைஸ் கொடுத்துருக்கேன். ஹாய் கார்த்திகா. ஸோ நான் உங்களுக்கு இப்படி எல்லாம் படிங்கன்னு உங்களுக்கு அட்வைஸ் கொடுத்துருக்கேன். ஸோ can anyone how ideas suggestions from your side as an audience, what you feel, you know, in what way I can improve my thing? Yes ma'am, எனக்கு நாளைக்கு ஓகே 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 you can go and study. Thank you Kishpa, thank you for attending this live. So வேற இருக்க டவுட்? So okay okay, you can leave Kishpa. Okay, so நீ நிறைய பேர்ஸ் வந்து நிறைய டவுட்ஸ். ஸோ ஏன் இன்னைக்கு பிட்வீன்ல ஃபார்மகாலஜி வீடியோ நடுவில் அந்த கோர்ஸ் பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் நான் போடுறேன்னா, மெயினா நிறைய பேர் இப்ப ஜாயின் பண்றாங்கல்ல. ஸோ அவங்களாவது இந்த கோர்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு தெரிஞ்சு அட்லீஸ்ட் பார்க்க ஒரு 10 பேர் தான் சொல்லுங்க. ஸோ அலைட் ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ் பாத்தீங்கன்னா லாட் ஆஃப் இது இன்ஃபர்மேஷன்ஸ் கோர்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ ஒன்லி கார்டியாக் கேர் தான், இல்ல கார்டியாக் பெர்ஃபியூஷன், அதுக்கப்புறம் வந்து PA இல்ல ரெஸ்பிரேட்டரி கேர், அது ரொம்ப நல்ல கோர்ஸ். ரெஸ்பிரேட்டரி கேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல கோர்ஸ். ஓகே, சோ அது உங்களுக்கு இமிடியட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னா நிறையவே கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா we have clinical nutrition கோர்ஸ் இருக்கு. அப்புறம் வந்து தெரிய மாட்டேங்குது. ஓகே, சோ அதனால அதை பத்தியும் உண்மையான இன்ஃபர்மேஷன் சொல்லுவோம். அவங்க சேராத ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் நான் என்ன ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன்னா, ஒரு கோர்சஸ் ஜாயின் முன்னாடி எந்த கோர்ஸ் இருந்தா இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்டோட இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஒரு டேலண்ட் இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு குவாலிட்டி இருக்கும்ல. ஸோ அந்த குவாலிட்டி கண்டிப்பா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க கோர்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்காங்க எந்த கோர்ஸ் செலக்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பாருங்களேன், இப்போ ரீனல் டயாலிசிஸே பண்றாங்க ஒரு பேஷண்ட்டுக்கு பண்றாங்க வச்சுக்கோங்க. ரீனல் டயாலிசிஸ் பேஷண்ட் வந்து வர பேஷண்ட் வந்து கண்டிப்பா ரொம்பவே எக்ஸஸ் பண்ணுமா, அதுக்கு நிறைய பைசா செலவாகும். அதுக்கப்புறம் ரொம்ப லாங் டைம் பண்ண வேண்டியிருக்கும், லைஃப் லாங் பண்ண வேண்டிய மாதிரி இருக்கும் சிச்சுவேஷன்ஸ். அவங்க கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ற வரைக்கும் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அவங்க ரொம்ப வந்து கஷ்டமா வருவாங்க. பணமும் மாதிரி பேஷண்ட்டை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு டயாலிசிஸ் டெக்னாலஜிஸ்ட் வந்து எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டா ஒரு மோட்டிவ், இதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறவங்களா இருக்கும். ரைட்டா? ஸோ அதனால நீங்க எந்த எடுக்கிறீங்கன்றது உங்களுக்கு செட் ஆகுமா, உங்களோட கேரக்டருக்கு அது செட் ஆகுமான்றத பாருங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்க படிச்சு முடிச்சு வெறும் டிகிரி வச்சுட்டு மட்டும் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு பேஷண்ட் பார்த்தாலே பிடிக்கலன்னா நீங்க அப்ப நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு
ப்ரொஃபஷன் எடுக்க வேற இது நம்ம கோஆர்டினேட் பண்ண போறது கிடையாது. இந்த மாதிரி அலை ஹெல்த் சயின்ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜி கோர்ஸ் எடுக்கும்போது சில கோர்சஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டேரக்டா நீங்க பேஷண்டோட இன்வால்வ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கோர்சஸ் எடுக்கும்போது கண்டிப்பா இண்டிவிஜுவல் நேச்சருக்கு செட் ஆகுமான்னு பாத்துக்கோங்க. கொஞ்சம் ப்ளீசிங்கா பேசணும். ஒரு பிசிசியன் அசிஸ்டன்டா இருந்தா கூட சொல்லுங்க, அவங்க வந்து டாக்டர் சொல்றதா இவங்க கேட்டுக்கணும். ஓகே, ஸோ அப்ப டாக்டருக்கு அவங்க வந்து ஓரளவுக்கு ஒரு கார்டியக் டெக்னாலஜி இருக்கா, ஒரு ஸ்கேன் எடுக்கிறாங்க இல்ல ஒரு எக்கோ எடுக்கிறாங்க, இது எடுக்கிறாங்கன்னா அவங்க பேஷண்ட்ஸ்க்கு ப்ளீசிங்கா தான் பண்ணணும். ஸோ பேஷண்ட் நெக்ஸ்ட் ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும். இது ஹையர் சுப்பீரியர் கூட தான் நீங்க ஒர்க் பண்ண போறீங்கன்னா அப்ப வந்து உங்களுக்கு அவங்க கூட கொஞ்சம் ப்ளீசிங்கா இருக்க மாதிரி நீங்க இருந்துக்கணும். மேம் ப்ளீஸ் ஆட் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் ஃபார் நான் எஸ் sure sure. So def ma'am, we need pharmacology more videos. Sure, Mohammed. In future, I will definitely do that. College எப்ப reopen ஆகும் அது எனக்கு தெரியாது. நானே பயந்து இப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கேன். பாப்புதான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனால அது அந்த காலேஜ் டிசைட் பண்ணதுக்கு அப்புறமா அதான் இப்ப சொன்னா அதுல ராமச்சந்திரன் தான் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க 50% வச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் நிறைய காலேஜஸ்ல ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வராங்கன்னா அவங்க டிராவல் பண்ணி வரணும். நிறைய பேர் வந்து அவுட் சைட் சென்னை இருக்காங்கன்னா அவங்க சென்னை வந்து ஸ்டே பண்ணணும். அவங்களுக்கு ஹாஸ்டல் அகாமடேஷன் ரெடி பண்ணணும். திருப்பி வந்துட்டாங்கன்னா திருப்பி அகைன் அடுத்த வே வருதுன்னா திருப்பி அவங்க விஷயங்கள் எல்லாம் யோசிச்சு தான் ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் அவங்க டிசைட் பண்ணாங்கன்னா நீங்க எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி எப்போ ஓப்பன் ஆகணும் தெரியலமா, தெரிஞ்சா கன்ஃபார்ம். ஓகே, ஸோ அது மொத்தம் ஓகே. ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் எதுவும் இல்லைன்னா வெளில எண்ட் ஆஃப் த வீடியோ. ஸோ எல்லாரும் நல்லா படிங்க ஃபார்மகாலஜி. ஸோ எக்ஸாம்பிள் சும்மா ஒரு கிளாசிஃபிகேஷன் எடுத்து அப்பப்போ கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. டெஃபினட்டா நீங்க லைஃப் லாங் நீங்க வந்து எந்த கண்டிஷன்ல இருந்தாலுமே வீட்டுல பக்கத்துல இருக்கவங்க கூட சும்மா வந்து இது என்னமா ட்ரக் நேம் அப்படின்னு சொல்லிப்பாங்க, அப்படி பார்த்து சொல்லுவாங்க. ஸோ அட்லீஸ்ட் ஒரு மெடிசன் எடுத்தீங்கன்னா அந்த மெடிசன்ல இருக்க இன்கிரீடியன்ஸ் பாத்தீங்கன்னா ஸோ அதுல ஜெனரிக் நேம் கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஜெனரிக் நேம் அப்படின்றது தான் நம்ம ஃபார்மகாலஜில படிக்கிற நேம் எல்லாமே ஜெனரிக் நேம் தான். அடுத்த விஷயம் அட்லீஸ்ட் எந்த கிளாசிபிகேஷன்ல வருது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் நீங்க படிச்சுட்டா கூட ஃபியூச்சர்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் சைட்லயே இல்லாதவங்க இன்ஜினியரிங் சைட்ல இருக்கவங்க ஒரு காமர்ஸ் படிச்சவங்க கூட இந்த பத்தி அவேர்னஸ் வந்துச்சு. அதனால உங்ககிட்ட வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே கேட்பாங்க. அதனால கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் படிக்கும் போது இன்ட்ரெஸ்ட் நீங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வச்சு படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ வேற டவுட்ஸ் ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து இந்த லைவுக்கு சப்போர்ட் பண்ண எல்லா என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்லோட் வீடியோ ஃபார் ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். பிகாஸ் நர்வஸ் சிஸ்டம்ன்றது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டா தான் இருக்கும். சில பேசிக் விஷயம் மட்டும் சொல்றேன். நான் வந்து அப்படிதான் பிளான் பண்ணிருக்கேன். அதாவது எல்லா ட்ரக்ஸ் எல்லா யூசஸ் எல்லாம் சொன்னா வந்து அது கன்ஃபியூஷன் எது சின்ன விஷயம் பேசலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன். ஸோ டெஃபினெட்லி ஐ வில் டூ தட். சுமிதா, டெஃபினெட்லி ஐ வில் டூ. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். இந்த சப்போர்ட்டை வந்து தொடர்ந்து எனக்கு கொடுங்க. தேங்க்யூ ஒன். தேங்க்யூமா. வில் எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. தேங்க்யூ. இன்னும் காலேஜ் ரீஓப்பனிங் பத்தி தெரியலமா, தெரியல சதீஷ். தேங்க்யூ சுமிதா. என் ஸ்ட்ரீம் பண்ணிடுமா?